ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். லெஜெண்ட் ஆஃப் ஃபீமேல் ஜெனரலோட 22வது எபிசோட்ல என்ன ஆக போகுதுன்னா இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல ஷாவ்ஜு அவனோட பழைய ஃப்ரெண்ட் இப்போ எதிரி யானை பார்த்துட்டு ரெண்டு பேரும் முறைச்சிட்டே நின்னுட்டு இருந்தாங்க. அதோட தான் முடிஞ்சுது. லீசு பாக்குறான் இது எங்க போய் முடிய போதோன்னு. கரெக்டா அந்த நேரத்துல ஒரு மியூசிக் சத்தம் கேக்குது, ரொம்ப அழகா. எல்லாரும் வெளியே போய் எட்டி பார்த்தா போட்ல ஒரு பொண்ணு மியூசிக் வாசிச்சுட்டே வந்துட்டு இருக்கா. இந்த பொண்ணு பேரு யூஷியா. ஷாவ்ஜு அப்புறம் மத்த எல்லா பசங்களும் சேர்ந்து ஒன்னா ஒரு கிளப்புக்கு போவாங்க. அந்த கிளப்ல அப்பவே இந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப பெரிய ஆளு. இவளோட மியூசிக் கேட்கறதுக்காகவே எத்தனையோ பேர் வருவாங்களாம். அந்த அளவுக்கு மியூசிக்லயும் அதே மாதிரி அழகான குரல்லையும் எல்லாரையும் மயக்கிடுவாளாம். ஆனா பாடுறது மட்டும்தான் இவளோட ஒரே வேலையாக இருந்திருக்கு. இத பாக்குறதுக்காகவே நிறைய பேர் இங்க வந்திருக்காங்க. அதுல ஒருத்தங்க தான் ஷாவ்ஜு அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட போனாங்கல்ல அந்த மாதிரி. அத பத்தி ஷாவ்ஜு யோசிச்சு பாத்துட்டு இருக்கான். கரெக்டா அந்த பொண்ணு யூஜி மியூசிக்கையும் வாசிச்சு முடிக்கிறா. அப்போ உடனே அங்க இருக்கிற மத்தவங்க எல்லாம் வாங்க வாங்க வந்து எங்க கூட உட்காருங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிக்க யூஷி சொல்றா, உட்காராம இருப்பேனா? இங்க இருக்கிற ஒருத்தங்க நீங்க காலேஜ் படிக்கும் போது எனக்கு லவ் லெட்டர் வேற கொடுத்திருக்கீங்களே அப்படின்னு சொல்ல, லீசோ நீ ஆடா அப்படின்னு அங்க டாட்டா கேக்குறா. நான் கிடையாது, இந்த ஷாவ்ஜு இருக்கான்ல அவனாதான் இருப்பான், வாயவே திறக்காம உட்காந்துருக்கான் பாருன்னு சொல்ல ஹியா திரும்பி பாக்குறா. ஷாவ்ஜு நிஜமா வாயை திறக்காம தான் உட்காந்துருக்கான். அப்போ கரெக்டா அந்த யான் பேச ஆரம்பிக்கிறான். ஷாவ்ஜு இந்த ஊருக்கு வந்திருக்கான், அவனுக்கு நான் கண்டிப்பா ஏதாவது ட்ரீட் கொடுத்தே ஆகணும், நாளைக்கு எங்க வீட்டுல விருந்து இருக்கு வந்துரு அப்படின்னு சொல்ல, ஷாவ்ஜு அவனை கண்டுக்காம அந்த யூஷிய பார்த்து நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா குடிக்கலாம்னு சொல்ல, கண்டிப்பா அப்படின்னு யூஷியும் சொல்லிக்கிட்டு இருக்கா. இருக்கிற எல்லாருக்கும் இந்த ரெண்டு பேருக்கும் நடுவுல தான் ட்ராக் ஓடி இருக்குமோன்னு ஒரு டவுட் வந்துட்டு இருக்கு. ஆனா அந்த யான் சோகமா உட்காந்துட்டு இருக்க, ஏன் சோகமா இருக்கீங்க அப்படின்னு வேணும்னே யூஷி கேக்குறா. யான் பாக்குறான். எல்லாருக்கும் ஒரு பாய் சொல்லிட்டு விட்டா போதும்னு அங்கிருந்து எந்திரிச்சு போயிடுறான். இதை நம்ம அமைதியா நம்ம ஷாவ்ஜு பாத்துட்டே இருக்கான். ஹேயாக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் புரியல. இந்த யூஷி வேற நிறைய வந்து ஒயின் குடிக்க ஆரம்பிக்கிறா. அப்புறம் என்னாச்சுங்க, நீங்க இந்த ஊர்ல ரொம்ப ஃபேமஸா இருந்தீங்க, எப்படி இங்க வந்தீங்க அப்படின்னு கேட்க, என்ன ஒருத்தர் நான் அடிமை பத்திரத்துல இருந்தேன்ல அதுல இருந்து என்ன வேலைக்கு வாங்கிட்டாருன்னு சொல்ல, அப்படியா அப்படின்னு மத்தவங்க எல்லாம் கேக்குறாங்க. ஆமா நான் அவரையே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு யூஷி சொல்லிக்கிட்டு இருக்கா. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்க, கல்யாணம் ஆச்சு, ஆனா நான் ரொம்ப தப்பான முடிவு எடுத்துட்டேன் போல, அந்த உறவு சரிப்பட்டு வரல, அதனால அதுல இருந்து நான் திரும்ப வந்துட்டேன்னு சொல்ல, நீங்க அவ்வளவு பீக்ல இருந்தீங்க, அப்போ நீங்க கல்யாணம் பண்ணிருக்கீங்கன்னா கண்டிப்பா ரொம்ப ரொம்ப விரும்பிதான் கல்யாணம் பண்ணிருப்பீங்கல்ல அப்படின்னு டாட்டா சொல்றா. ஆமா ரொம்ப விரும்பிதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்கிட்ட ஒரு நாள் அவன் வந்து கேட்டான், என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா, நான் உன்னை அடிமை பத்திரத்துல இருந்து விடுதலை கொடுக்குறேன், நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சந்தோஷமா இருக்கலாம்னு சொன்னான். ஆனா அதுக்கப்புறம் என் மேல அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு போல, வாழ்க்கை நரகம் ஆயிடுச்சு, இப்ப நான் பிரிஞ்சு வந்துட்டேன், நான் நல்லா ஹாப்பியா தான் இருக்கேன்னு சொல்ல ஹியா பாக்குறா. ரொம்ப சந்தோஷம், நீங்க இதே மாதிரி என்ஜாய் பண்ணிட்டே இருங்கன்னு சொல்ல, சரி ஓகே சார் கிடையாது மேடம் அப்படின்னு சொல்ல, நான் பொண்ணுன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்னு ஹியா சொல்லிட்டு இருக்கா. ஷாவ்ஜு அங்க இருந்து எந்திரிக்கிறான். அங்க இருந்து எந்திரிச்சு போயிட்டு வேணும்னே யூஷிய பார்த்து, நான் உன்னை சொல்லவா, நீ இன்னும் அழகுலையும் திறமையிலையும் எந்த விதத்திலையும் குறைஞ்சவ கிடையாது, உனக்கு நல்ல மாப்பிள்ளையா நான் பாக்கவா அப்படின்னு கேட்க, அந்த பக்கம் ஓரமா போய் நின்னுட்டு இருக்க யான் மறுபடியும் திரும்ப வரான். நீ எதுக்கு மாப்பிள்ள பாக்குற அப்படின்னு கேட்டுட்டு நம்ம ஷாவ்ஜு கிட்ட சண்டைக்கு போயிட்டு இருக்கான். ரெண்டு பேருக்கும் சண்டை முத்திருது. ஷாவ்ஜு ஒரே அடியில அவன் கையை பிடிச்சு முறுக்கிடுறான், அடிக்கிறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா யூஷி நடுவுல வரா, ரெண்டு பேரையும் பிரிச்சு விட்டுடுறா. அப்பதான் எல்லாரும் பாக்குறாங்க, புரியுது, அப்போ லவ் லெட்டர் கொடுத்ததும் இந்த யான் தான், அதே மாதிரி உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டதும் இந்த யான் தான் கரெக்டா அப்படின்னு கேட்க, ஆமா அப்படின்னு யூஷி சொல்றா. பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. யூஷி கிட்ட போய் யான் ப்ரொபோஸ் பண்ணிருக்கான், யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு யூஷி சொல்லிருக்கா. ஆனா அதுக்கப்புறமா மறுபடியும் யான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்க அப்பா அவனை போட்டு வறுத்தெடுத்திருக்காரு. கோர்ட்ல பாட்டு பாடுற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு குடும்பத்து மானம் இன்னும் கேவலமா போகல அப்படின்னு, நீ இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உனக்கும் இந்த வீட்டுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிருக்காரு. இல்லாட்டி பரவாயில்ல அப்படின்னு யான் அங்க இருந்து வந்திருக்கான். யூஷி அப்பதான் பாத்திருக்கா. இப்பயாவது என் கூட வந்துரு அப்படின்னு யான் கூப்பிட்டு இருக்கான். நான் உங்க கூட வரேன் அப்படின்னு அவனை கூட்டு போயிட்டு நமக்காக இவ்வளவு தியாகம் பண்றானேன்னு யூஷியும் கல்யாணம் பண்ணிருக்கா. ஆனா கொஞ்ச நாள் அவன் பயங்கரமா ரெக்ரெட் பண்ண ஆரம்பிச்சிருப்பான் போல. டெய்லி குடிக்க ஆரம்பிச்சுட்டே இருந்திருக்கான். வாழ்க்கையில நிம்மதியே இல்லாம ரெண்டு பேருக்கும் போயிட்டு இருந்திருக்கு. டிவோர்ஸ் பண்ணிடலாம், நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவுல இனிமே பாத்துக்க கூட வேண்டாம்னு சொல்லிட்டு யூஷி அங்க இருந்து வந்திருக்கா. இந்த கதை எல்லாத்துக்கும் தெரியுது. லைஃப் ரொம்ப சின்னது, பிடிக்காத ஆளுங்க கூட எதுக்கு வாழ்ந்துட்டே இருக்கணும், அதான் நான் வந்துட்டேன்னு யூஷி சொல்ல, கரெக்டான முடிவுன்னு மத்த பொண்ணுங்க எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா பாக்குறா நம்ம ஹியா. நேரா அந்த யான் கிட்ட எந்திரிச்சு போயிட்டு, இங்க பாருங்க, யூஷியை கல்யாணம் பண்ணி நல்லா வச்சுக்கிறேன்னு வாக்கு கொடுத்தீங்க, அதையும் செய்யல. இங்க உங்க ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்டு ஷாவ்ஜு, அவனை கோர்ட்ல அவனை காப்பாத்துறேன்னு சொல்லிருக்கீங்க, அதையும் செய்யல. அம்மா அப்பாவை இழந்த ஒரு பையன் ஃப்ரெண்டும் துரோகம் பண்ணா அவனுக்கு மனசு எவ்வளவு துடிச்சிருக்கும். ஷாவ்ஜு பாவம், இந்த மாதிரி ஒரு மோசமான வேலையை நீங்க பார்த்ததுக்கு பொறக்காமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யான் பாக்குறான். ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு அழுதுட்டே அங்க இருந்து போறான். யான் வெளியே போறவன் கிட்ட ஷாவ்ஜு போய் பேச போறான். நீ ஒரு வார்த்தை சொல்லி அதனால ராஜா எங்க அப்பாவை மன்னிச்சிருவாரு நான் என்னைக்குமே நினைச்சது கிடையாது. சோ மேல எனக்கு அந்த விதத்துல கோபம் கிடையாது. ஆனா நீ அப்பாவை பத்தி தப்பா பேசின பாரு, அந்த விதத்துல மட்டும்தான் கோபம் இருக்கு. என் அப்பா பேரை எப்படி காப்பாத்தணும், எப்படி மறுபடியும் அவர் மேல தப்பு இல்ல நிரூபிக்கணும்னு எனக்கு
எனக்கு தெரியும் அப்படின்னு ஷாவ்ஜூ சொல்றான். கண்டிப்பா அந்த நாள் வரும்டா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு அப்படின்னு யான் சொல்ல, இதுக்கும் மேல நீ குற்ற உணர்ச்சியிலேயே சுத்திட்டு இருக்க வேண்டாம், பாவம் பார்த்துக்கிட்டே இருக்கிறத விட அந்த பொண்ணு கிட்ட போய் பேசுற வழிய பாரு அப்படின்னு ஷாவ்ஜூ சொல்லிட்டு இருக்கான். இங்க ஹீயா யூஷி கூட உட்கார்ந்துட்டு இருக்கா, நிறைய வைன் குடிச்சிட்டே இருக்கா. யூஷி அவ கையை பிடிச்சு உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க, இல்ல நான் போய் யானுக்கு அட்வைஸ் பண்றேன், உண்மையா இருந்திருக்கலாம்ல அப்படின்னு. நான் ஏதோ உண்மையா இருக்கிற மாதிரி நானே எவ்வளவோ பொய்க்கு நடுவுல வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்ல, உனக்கும் நிறைய கஷ்டம் இருக்கு போல, ஆனா பரவாயில்ல, என்னால உன் வலிய பார்க்க முடியுது, யாருக்குதான் கஷ்டம் இல்ல, எல்லாம் சரியாகும் அப்படின்னு யூஷி ஆறுதல் சொல்றா. அப்போ யான் ஷாவ்ஜூ ரெண்டு பேரும் உள்ள வந்துடுறாங்க. ஷாவ்ஜூ நேரா ஹீயா பக்கத்துல உட்காந்துக்க யான் உள்ள வரான். யூஷி கிட்ட ஒரு பெரிய வணக்கத்தை உன போட்டு, நான் இது வரையும் நிறைய தப்பு பண்ணிட்டேன், ஆனா இன்னும் உன்னை மறக்கல, உன் கூட இருக்கிறதுக்கு எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுப்பியா அப்படின்னு கேட்க, நீ தப்பு பண்ணது தப்பு பண்ணாதெல்லாம் எனக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இனிமே கிடையாது, என்ன விடு அப்படின்னு போய் பக்கத்துல உட்காந்துக்கிறா. மறுபடியும் யானை அவகிட்ட போயிட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு தருவியா மறுபடியும் ப்ளீஸ் அப்படின்னு கேட்க, அவ ஒரு மாதிரி வெறுமையா சிரிக்க ஆரம்பிக்கிறா. இங்க ஹீயா குடிச்சிட்டே இருக்குது. ஷாவ்ஜூக்கு என்னவோ மாறி இருக்கு. என்ன ஆச்சுன்னு கேக்குறான். நான் யாருன்னு தெரியுமா, நான் யாருன்னு சொல்லவா, நான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு அவ மேலேயே மயங்கி விழுந்துடுறா. ஏன் இப்படி குடிச்சு வச்சிட்டு இருக்கா அப்படின்னு ஷாவ்ஜூவே யோசிக்க ஆரம்பிக்கிறான். அடுத்த நாள் காலையில ஹீயா ஒரு லெட்டர் கொடுத்து விட்டுருக்கான்னு அசிஸ்டன்ட் கொடுக்க ஷாவ்ஜூ ஓபன் பண்றான். அங்க ஆத்துக்கிட்ட பாலம் இருக்குல்ல, அதுல வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்ல, நேர்லயே பேசியிருக்கலாமேன்னு ஷாவ்ஜூ யோசிக்கிறான். ஷாவ்ஜூ அங்க இருந்து கிளம்பும் போது யூஷி வரா. ஆமா, அப்பெல்லாம் நீங்க காலேஜ் படிக்கும் போது மாஸ்க் போட்டுட்டு இன்னொரு ஆள் வருவாங்கல்ல, ஏன் அவங்க வரல அப்படின்னு கேட்க, ரூஃபையை கேக்குறதா நினைச்சிட்டு ஷாவ்ஜூ சொல்றான், அவங்களுக்கும் எங்களுக்கும் எந்த கான்டாக்டும் இனிமே இல்ல அப்படின்னு. பாவம் பாவம், என்னதான் இருந்தாலும் அது ஒரு பொண்ணு தானே, அதனாலதான் வெக்கப்பட்டுட்டு பேசாம போயிருப்பான்னு சொல்ல ஷாவ்ஜூ ஷாக் ஆயிடுறான். அப்ப வந்து முகமூடி போடுறது பொண்ணா அப்படின்னு கேக்குறான். ஆமா, நெஞ்சில எல்லாம் கூட துணி எல்லாம் போட்டு கட்டிக்கிட்டு நர்வஸாவே உட்கார்ந்துட்டு இருப்பா. நான் இதை பத்தி கேட்டப்போ அப்படியே ஒரு மாதிரி வடவெடுத்து போனா, அந்த மாதிரி ஒரு பையனால இருக்க முடியாது, கண்டிப்பா ஒரு பொண்ணுதான்னு சொல்ல ஷாவ்ஜூ பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு புரியுற மாதிரி இருக்கு. அப்ப அவன் கிட்ட அசிஸ்டன்ட் வந்து ரூஃபைக்கு ஒரு தங்கச்சி இருந்திருக்கா, அந்த பொண்ணு பேரு ஹீயாவா அப்படின்னு சொல்ல, அப்போ ஹீயாவா நம்ம கூட இத்தனை நாள் இருந்தது, நம்ம கூட இத்தனை வருஷமா பழகிட்டு இருந்த ரூஃபை தான், அப்பாக்கு துரோகம் பண்ண அதே ரூஃபை தான் அப்படின்னு ஷாவ்ஜூக்கு தெரிஞ்சிருது. என்ன நடந்ததுன்னு ஒண்ணும் புரியல. அதுக்காக தான் நேர போய் பாத்துரலாம் அப்படின்னு ஷாவ்ஜூ அங்க இருந்து கிளம்பி வரான். ஹீயா அங்க பாலத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஷாவ்ஜூ இருக்கிற கோபத்துல நேரா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீயாவும் மறுபடியும் சண்டை போட்டுட்டு இருக்கா. ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும் போதே ஹீயா ஒரு கட்டத்துல இதுக்கும் மேல சண்டையை நகர்த்த வேண்டாம் அப்படின்னு அந்த பாலத்தையே உடைச்சு விட்டுறா. ரெண்டு பேரும் பாலத்துல ஆப்போசிட் டைரக்ஷன்ல நிக்கிறாங்க. அப்போ ஹீயா சொல்லிட்டு இருக்கா, கண்டுபிடிச்சிட்டீங்க போல அப்படின்னு சொல்ல, ஷாவ்ஜூ சொல்றான், இந்த சண்டை எங்க ஷாவ் பிரிவுல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது, ரொம்ப சீக்ரெட்டான சண்டை, இதை நீ நல்லா போடுற அப்படின்னா அப்போ நீ யாரு அப்படின்னு சொல்ல, நான் வேற யாரும் இல்ல, என்னோட உண்மையான பேரு ஹீயா தான், ரூஃபையா இத்தனை வருஷமா அவன் கூட முகமூடி போட்டு பழகுனது வேற யாரும் கிடையாது, நான் தான், நான் அவனோட தங்கச்சி, அவனுக்கு உடம்பு முடியாம போயிருந்ததால என்ன ரூஃபையா வாழ வச்சாங்க, சின்னதா எந்த ஒரு ஆம்பிஷனுமே இல்லாம வாழ்றதுல எனக்கு விருப்பம் இல்ல, நான் அதனால மிலிட்டரியில சேர்ந்து தளபதி ஆயிட்டேன், ஆனா அதுக்கப்புறமா அந்த பதவியை அப்படியே புடுங்கி உண்மையான ரூஃபை கிட்ட கொடுத்துட்டாங்க, எனக்கு வாழ வழி தெரியல, என்ன கொல்லவும் பண்ணாங்க, அதுக்கப்புறம் நான் எப்படியோ உயிர் பொழைச்சு அங்க இருந்து தப்பிச்சு நேரா உன்கிட்ட வந்து சேர்ந்தேன், நான் தளபதி ஆகணும் பெரிய ஆள் ஆகணும்னு சொன்னதெல்லாம் உண்மைதான், ஏன்னா நான் பெரிய ஆள் ஆனாதான் இதுக்கும் மேல ரூஃபை எந்த தப்பும் பண்ணாம என்னால தடுக்க முடியும், அது மட்டும் இல்லாம நிறைய அப்பாவி மக்களை காப்பாத்தவும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் ஹீயா சொல்லிட்டு இருக்கா. ஷாவ்ஜூ பாக்குறான், எங்க அப்பா கூப்பிட்டப்ப படைகளை லேட்டா கொண்டு போனியா, அதை மட்டும் சொல்லுன்னு கேட்க, லேட்டா கொண்டு போனேன் ஆனா அப்படின்னு ஹீயா சொல்ல ஆரம்பிக்கிறா. போதும் வாய மூடு, 30,000 வீரர்கள் ஈஸியா செத்து போயிருக்காங்க, வேஸ்டா செத்து போயிருக்காங்க, அதுக்கு காரணமா இருந்துட்டு வெக்கமே இல்லாம என் கூடயே இத்தனை நாள் இருந்துட்டு போய் சொல்லிட்டு சுத்திட்டு இருந்திருக்க, உன்ன மாதிரி ஒரு கேவலமான ஆளை பார்த்ததே கிடையாதுன்னு சொல்ல, சாரி நான் வேணும்னா இப்பவே இங்க இருந்து போயிடுறேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு ஹீயா சொல்லிட்டு இருக்கா. அதுக்குள்ள அங்க ஷாவ்ஜூவோட அசிஸ்டன்ட் வந்து, உங்களால கொல்ல முடியலன்னா நான் கொன்னுடுறேன் அப்படின்னு சொல்ல, ஷாவ்ஜூ பாக்குறான், சாவுங்கிறது ரொம்ப ஈஸியான தண்டனை இவளுக்கு, உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சு அதை என்கிட்ட நிரூபிக்காத வரைய இவ எங்கேயும் போக கூடாது, நம்ம கண்ணு முன்னாடியே தான் சுத்தணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஷாவ்ஜூ கிளம்பிடுறான். இப்போ மறுபடியும் இந்த 4 பேரும் ஒன்னா வண்டியில போயிட்டு இருக்காங்க. ஹீயா, ஷாவ்ஜூ, அப்புறம் டாடா, லீசு எல்லாரும். நான் லீசுக்கு ஒண்ணும் புரியல, ஏன் 2 பேரும் அமைதியா இருக்காங்கன்னு அவன் ஒரு பக்கம் கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிக்கிறான். மறுபடியும் நம்ம ஷாவ்ஜூ அவனோட இடத்துக்கு வந்துடுறான், இறங்கி உள்ள போயிடுறான். ஹீயாக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. உள்ள வந்துடுறா, அந்த ஊர்ல இருக்கிற ஞாபகங்கள்லாம் வச்சிட்டு இருக்கா. இவ்வளவு மாதிரியே ஒரு பொம்மை பண்ணி ஹீயாக்கு வாங்கி கொடுத்தான்ல ஷாவ்ஜூ, அதை பார்த்துட்டு நான் என்ன வேணா பண்ணலான்னு சொன்னாரு, ஆனா இப்பவே போயிட்டு வரதுக்குள்ளேயே எல்லாமே மாறி போயிடுச்சு, நான் உண்மையாவே யார்கிட்டே இருக்க முடியலையே அப்படின்னு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. அவன் வாங்கி கொடுத்த ட்ரெஸ் எல்லாம் கூட ஹீயா தூக்கி பத்திரமா உள்ள வச்சிட்டு இருக்கா. அவளுக்கு ஒரு மாதிரி அழுகையா வந்துட்டு இருக்கு. நேரா கிளம்பி வெளியே போறா, பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஹீயாவ மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறாங்க, டே என்னடா பண்ணிட்டு இருக்க, உனக்கு ஸ்ட்ரென்த் கூடிக்கிட்டே இருக்கு, எங்களால இதுக்கு மேல உன்கிட்ட சண்டை போட முடியாதுன்னு சொல்ல, ஹீயா
அமைதியா இருக்கா. உனக்கு மனசுல ஏதாவது கஷ்டமா எங்க கிட்ட சொல்லுன்னு ஃப்ரெண்ட்ஸ் கேக்குறாங்க. ஆனா ஹியா வாயவே திறக்கல. ஷாவ்ஜு அந்த பக்கமா வரான். எல்லாரும் வணக்கம் சொல்றாங்க. ஹியாவும் வணக்கம் சொல்றா. கண்டுக்காம ஷாவ்ஜு அங்க இருந்து போயிடுறான். ஹியாவை ஒரு மாதிரி முறைச்சு பார்த்துட்டே போக ஹியா ஒரு மாதிரி கில்டினஸ்ல அப்படி கூனி குறுகி நிக்கிறா. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. ஹியா யாருங்கிற உண்மை ஒரு வழியா ஷாவ்ஜுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா அவ மேல தப்பு இல்லைங்கிற உண்மை எப்போ தெரிய போகுது, எப்படி தெரிய போகுது, தொடர்ந்து அடுத்தடுத்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.